ஹலோ கைஸ், இன்றைக்கி நாம் சர்வேயிங்கில் முக்கியமான மெத்தடான ஆர்டிகே சர்வே எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். சர்வேயிங் ரொம்ப ஈஸி. எப்போ ஈஸி அப்படின்னா, எர்த்து ஒரு பிளெயின் சர்ஃபேஸாக இருந்ததுன்னா நம்ம ஒரு டேப்பை பிடிச்சி அந்த கார்னரையும் இந்த கார்னரையும் மெஷர் பண்ணி இவ்வளோ லென்த் அப்படின்றத சொல்லிடலாம். ஆனால் எர்த்து வந்து ஒரு பிளெயின் சர்ஃபேஸ் கிடையாது. எர்த் வந்து ஒரு ஆப்லேட் ஸ்பீராய்டு அப்படின்ற ஒரு ஷேப்பில் இருக்குது. ஸோ ஆப்லேட் ஸ்பீராய்டு அப்படின்னும்போது எர்த்தில் இருக்கிற ஒரு பார்ட்டும் ஒரு ஹைட்டில் இருக்குது, ஒரு ஷேப்பில் இருக்குது. உதாரணத்துக்கு இங்கே நிறைய மவுண்டெயின்ஸ் இருக்குது, ஓஷன் இருக்குது, ரிவர் இருக்குது, வேலிஸ் இருக்குது. அது இல்லாமல் மேன்மேட் ஸ்ட்ரக்சர்ஸான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, பில்டிங்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு ஹைட்டில் இருக்கிறனால சர்வே பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ இது மாதிரி சேலஞ்சஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம சேட்டலைட்டோட ஹெல்ப் மூலமாக சர்வே பண்ணுறோம். ஸோ அப்படி கண்டுபிடிச்ச சர்வே தான் ஜிபிஎஸ் மெத்தட் ஆஃப் சர்வேயிங். அதோட அட்வான்ஸ்மெண்ட் டிஜிபிஎஸ் சர்வேயிங், டிஃபரன்ஷியல் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். அதை விட இன்னும் அட்வான்ஸ்மெண்ட்டாக எரர்ஸை கம்மி பண்ணுறதுக்காகவும் சென்டிமீட்டர் லெவல் அக்யூரஸியை அட்டைன் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட மெத்தட் தான் ஆர்டிகே சர்வே, ரியல் டைம் கைனமெட்டிக் சர்வே. இந்த ஆர்டிகே சர்வே பண்ணுறதுக்கு நமக்கு 2 மிஷின்ஸ் தேவை, மினிமம் 2 மிஷின்ஸ் தேவை. ஒன்று பேஸாக ஒர்க் பண்ணுற ரிசீவர், இன்னொன்று ரோவராக ஒர்க் பண்ணுற ரிசீவர். இப்போது ஆர்டிகேன்னு சொல்லும்போது ரியல் டைம் கைனமேட்டிக். ரியல் டைமில் இதிலேருந்து இந்த ரிசீவர்லேருந்து இந்த ரிசீவருக்கு சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகும். அட் த சேம் டைம் சேட்டலைட்ஸ்லேருந்து இந்த ரிசீவருக்கும் சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகும், சேட்டலைட்லேருந்து இந்த ரிசீவருக்கும் சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இதனால தான் இது ரியல் டைம் கைனமேட்டிக் சர்வே மெத்தட்னு சொல்கிறோம். இதில் எரர்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சென்டிமீட்டர் லெவல் அக்யூரஸி நம்மளால் அட்டைன் பண்ண முடியும். இது வந்து ஒரு நோன் பாயிண்ட். இப்போ நம்ம சர்வே பண்ணுறது யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சீவரேஜ் போர்டுக்காக சர்வே பண்ண போகிறோம். என்ன சர்வே பண்ணுறோம்னா, அண்டர் கிரவுண்ட் யூட்டிலிட்டிஸ் சர்வே பண்ண போகிறோம். ஸோ அண்டர் கிரவுண்ட் யூட்டிலிட்டிஸில் எதெல்லாம் வரும்னு நம்ம பார்க்கும்போது பைப் லைன்ஸ் வரும், சீவர் லைன்ஸ் வரும், வாட்டர் லைன்ஸ் வரும். இது இல்லாமல் கேபிள்ஸ், இந்த மாதிரி அண்டர் கிரவுண்ட் அசெட்ஸ் எல்லாமே சர்வே பண்ணுறது ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். ஏன் அப்படின்னா அர்பன் ஏரியாஸில் நிறைய பில்டிங்ஸ் இருக்கும். ஸோ பில்டிங்ஸு ட்ரீஸ்லாம் இருக்கும்போது அப்டக்கிள்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த மெத்தட் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது ஹையஸ்ட் அக்யூரஸி நம்மளால் அட்டைன் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட்டும் நம்மளால் அட்டைன் பண்ண முடியும். எப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டெவலப்மெண்ட் அட்டைன் பண்ண முடியும்னா, இன்றைக்கி நம்ம ஒரு இடத்துக்குலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மேப்பை யூஸ் பண்ணுறோம். அதில் நம்ம மேப்லேயே ரோடு இருக்குது, எங்கெங்கெல்லாம் கடை இருக்குதுன்னு தெரியுது. இதுவே அண்டர் கிரவுண்ட் அசெட்ஸ்லாம் எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியல. எந்த இடத்துல பைப் லைன் இருக்குது, எந்த இடத்துல சீவர் லைன் இருக்குது, இதெல்லாம் நமக்கு தெரியாது. இந்த சர்வே பண்ணுறது மூலமாக இந்த மாதிரி பைப் லைன்ஸ் எங்கே இருக்குது, சீவர் லைன்ஸ் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம மேப்லேயே கொண்டு வந்துடலாம். ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது ஒரு குழி தோண்டுறோம், நாளைக்கு வந்து புதுசாக ஏதாவது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி நடக்கும்போது குழி தோண்டும் போது பைப் லைன் இருந்தால் நம்ம ஜாக்கிரதையாக குழி தோண்டலாம். அதில் வேஸ்ட்டாக டேமேஜஸ் ஆகாமல் இருக்கும். இதுதான் இது மெயினான அப்ஜெக்டிவ். இது இல்லாமல் நிறைய பர்பஸ்க்கு இந்த அண்டர் கிரவுண்ட் அசெட்ஸ் வந்து மேப் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பப்ளிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ இதை சர்வே பண்ணுற மெத்தட் எப்படின்றது பார்க்கலாம். இந்த பேஸ் பாயிண்ட்டு நம்ம நோன் கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவோம். இப்போது இதுக்குன்னு ஒரு நார்த்திங் வேல்யூ, ஒரு ஈஸ்டிங் வேல்யூ, ஒரு ஹைட் வேல்யூ இருக்கும். இது எப்படி நம்ம அட்டைன் பண்ணுறோன்னா, ஸ்டாட்டிக் மெத்தட் ஆஃப் சர்வேயிங் பண்ணிவிட்டு இந்த பேஸ்க்கான வேல்யூவை நம்ம அட்டைன் பண்ணுவோம். இப்போ இந்த மெத்தட் ஆஃப் சர்வேக்கு மெட்ரோ வாட்டர் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சென்னையில் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இது பேர் ஜிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க, கிரவுண்ட் கண்ட்ரோல் பாயிண்ட். இந்த கிரவுண்ட் கண்ட்ரோல் பாயிண்ட் தான் நோன் பாயிண்ட். இந்த நோன் பாயிண்ட்டை நம்ம இந்த மிஷினுக்கு ஃபீட் பண்ணுறோம். அதாவது இந்த மிஷின் நின்றுட்டுருக்கிற இந்த பாயிண்ட் வந்து இதோட நார்த்திங், இதோட ஈஸ்டிங், இதோட ஹைட் இதுதான் அப்படின்னு இந்த மிஷினுக்கு நம்ம சொல்லி ஃபீட் பண்ணுறோம். அது மேனுவல் மெத்தட் ஆஃப் சர்வேயிங். ஸோ இதை ஃபீட் பண்ணதுக்கப்புறம் சேட்டலைட்லேருந்து இதுக்கு சிக்னல் ரிசீவ் ஆகும். இதில் இருக்கிற சிக்னல் வந்து இன்னொரு ரோவருக்கு ரிசீவர் டிரான்ஸ்மிட் ஆகும், சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகும். இந்த சிக்னல்ஸை வச்சு நம்ம எங்கெல்லாம் இந்த ரோவரை கொண்டு போகிறோமோ அங்கெல்லாம் எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான கோஆர்டினேட்ஸை நம்மளால் அட்டைன் பண்ணி எடுத்துக்க முடியும். அதுதான் இந்த ஆர்டிகே மெத்தடோட ஸ்பெஷாலிட்டி.